மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். பொதுவா இன்றைக்கு நிறைய விவாதங்கள், குறிப்பாக ஆரோக்கியம் சார்ந்த விவாதங்கள் அப்படின்னு வரும்போது எல்லார் மனதிலும் வரக்கூடிய கேள்வி என்ன? சைவ உணவு நல்லதா, அசைவ உணவு நல்லதா? சைவ பிரியர்கள் அனைவருமே இல்ல இல்ல 100% சைவம் தான் நல்லது அப்படின்னு ஆர்கியூ பண்றதை பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் பேர் ஒரு ஸ்டெப்பு மேல போய் சைவத்திலேயே சுத்த சைவம், வீகன் சொல்லக்கூடிய ஒரு வகை. அவங்க விலங்கிலிருந்து கிடைக்கக்கூடிய எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. பொதுவா நம்ம சைவர்கள்னு சொல்லும் போது நம்ம கொஞ்சம் பால் உணவுகள்லாம் சேர்த்துப்போம், தேன்லாம் சேர்த்துப்போம். ஆனா அந்த வீகன் குரூப் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா பால், தேன் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. தாவர உணவுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவை மட்டும்தான் சாப்பிடுவார்களே தவிர வேற எதையுமே சாப்பிட மாட்டாங்க. அப்ப சைவர்கள் நல்லதா, அசைவம் நல்லதா அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட். நம்மலாம் அசைவம் சாப்பிட்றவங்க. அப்ப என்ன ஆகும்? புரட்டாசி மாசம் விரதம் இருக்கும் போதே சொல்லுவோம், எப்படா புரட்டாசி முடியுதுன்னு காத்துக்கிட்டு இருப்போம் எல்லாரும். அந்த புரட்டாசி மாசம் முடியும் போது வீட்டுல சொல்லுவாங்க, சார் உடம்பே டயர்ட் ஆயிடுச்சு சார், 5 கிலோ குறைஞ்சிட்டேன் சார், 4 கிலோ குறைஞ்சிட்டேன் சார், பாருங்க சார் இந்த நான்வெஜ் சாப்பிடாம என்னால இருக்கவே முடியாது அப்படிம்பாங்க. கேன்சரோட எங்கிட்ட பேஷண்ட் வருவாங்க, தீர்க்க முடியாத புற்றுநோய். அவங்கள நான் மருந்தெல்லாம் கொடுத்துட்டு சொல்லுவேன், அம்மா ஒரு வருஷம் சைவமா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படியே யோசிப்பாங்க. சார் அப்படின்னா நான் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா? இல்லைம்மா, நீங்கள் நோய் குணமாகணும்னா நீங்கள் நிச்சயமா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஐயோ எனக்கு ட்ரீட்மெண்ட்டே வேணாம் சார், நான் நான்வெஜ் சாப்பிட்டு சுத்தமாக செத்து போகிறேன் சார் அப்படின்ட்டு ஓடுவாங்க. எதுக்காக இதை சொல்றேன்னா, சைவம் நல்லதா அசைவம் நல்லதான்ற விவாதம் இப்ப இல்லைங்க, கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். ஆதிசங்கரர் காசிக்கு போறாரு. காசியில அவர் உட்கார்ந்து அங்க இருக்கக்கூடிய அறிஞர்களோடு விவாதம் செய்யறாரு. அந்த காலத்தெல்லாம் நீங்க ஒரு மகான் அல்லது ஒரு சன்னியாசி ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு ஊருக்காக சென்று, ஒவ்வொரு யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல சென்று அந்த இடத்துல இருக்கக்கூடிய அறிஞர்களோடு விவாதம், தர்க்கம் செய்து உங்களுடைய கொள்கைகளை அவர்களை பின்பற்றக்கூடிய வகையில அவர்களை ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத நியதி. 1000 வருடம் ஆன பிறகு கூட இன்னும் ஏன் ஆதிசங்கரரை மிகப்பெரிய அளவில் நாம் போற்றுகிறோம் அப்படின்னா, பாரத பூமின்னு நம்ம சொல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் அவருடைய கால்படாத இடமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பிரயாணம் செய்து நிறைய இடங்கள்ல அழிந்து போய் இருந்த இந்து மதத்துடைய தத்துவங்களை மிகப்பெரிய அளவில் ஸ்தாபனம் செய்ததால தான் இன்றைக்கு ஆதிசங்கரரை நாம் வெறும் குருவாக பார்ப்பதில்லை, தெய்வமாகவே பார்க்கிறோம். அப்போ அவர் செய்த விவாதங்கள், அவர் எடுத்த பிரயாணங்கள்னு நிறைய குறிப்புகள் நம்மிடம் இருந்தாலும் கூட அதுல சில குறிப்புகள்ல நாம் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் பார்க்கக்கூடிய குறிப்பு, சைவம் நல்லதா அசைவம் நல்லதா, விஞ்ஞான ரீதியான ஆர்கியூமெண்ட்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக ரீதியான ஆர்கியூமெண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் அதுல இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வரும்போது இன்றைக்கும் இந்த விவாதங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். நான் வெஜிடேரியன் குரூப், வெஜிடேரியன் குரூப், விஜய் டிவில நீயா நானால உட்கார்ந்து எல்லாரும் விவாதம் பண்றாங்க. டாக்டர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், சமையல் அறிஞர்கள், சமையல் வித்வான்கள், குடும்ப தலைவிகள், நம்மள மாதிரி இருக்கக்கூடிய இன்றைக்கு ஃபுட்டஹாலிக்னு சொல்லக்கூடிய உணவின் மேல் பிரியத்தோடு எல்லா வகையான உணவுகளையும் சாப்பிடக்கூடியவர்கள் சொல்லி விவாதம் பண்றாங்க. கடைசியில முடிவு என்னன்னு பார்த்தா முடிவு இல்லாமையே போயிடுறத பார்க்கணும். இப்ப இன்றைக்கு எனக்கு ஒரு தலைப்பு ஞாபகம் வந்தது. அப்போ இன்னைக்கு நான் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அசைவம் போலவே எனக்கு சத்து கொடுக்கக்கூடிய சைவ உணவுகள் ஏதாவது இருக்கா, நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரதை பார்க்கணும். நம்மில் நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் நோய் இருக்கு, இரத்த கொழுப்பு இருக்கு, இரத்த அழுத்தம் இருக்கு, சர்க்கரை நோய் இருக்கு, விதவிதமான நோய்களோடு போராடுறோம். குறிப்பா சோரியாசிஸ் நோய், கட்டுப்படாத இன்சுலின் தேவைப்படுகின்ற சர்க்கரை நோய் வரலாம் இருக்கு. அப்போ சார், ஐ வாண்ட் டு பி எ வெஜிடேரியன், பட் எனக்கு அசைவ உணவுல இருக்கிற மாதிரியே சத்து இருக்கக்கூடிய வெஜிடேரியன் உணவு என்னங்கிறத நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா, நான் ஏன் சார் நான் வெஜிடேரியன் சாப்பிட போறேன், எனக்கு நிச்சயமா வேண்டாம் சார்,
எனக்கு வெஜிடேரியன் ஃபுட்ஸ் பத்தி விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு என்னுடைய பேஷண்ட் ஒருத்தர் கேட்டார். அவருக்காகத்தான் இந்த வீடியோ உங்ககிட்ட போடுறேன். பட் இது உங்க எல்லாருக்கும் சேர்த்து தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, அசைவ உணவை மிதித்து தூக்கி போடக்கூடிய 10 சைவ புரத உணவுகளை பற்றி நம்ம பார்க்க போறோம். கோழி இறைச்சி நல்லது, முட்டை நல்லது, ஆடு இறைச்சி நல்லது, மீன் நல்லது, இறால் நல்லது, நண்டு நல்லது, கணவாய் நல்லதுன்னு விதவிதமான உணவுகளை நாம் ஏன் நல்லதுங்கிற காரணத்தை பார்த்தோம்னா, அதில் இருக்கக்கூடிய புரதம் இன்றைக்கு மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கும் தசைக்கும் எலும்புக்கும் உடலுடைய வளர்சிதை மாற்றத்திற்கும் எவ்வாறு உதவி செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இன்றைக்கு அதே போல அதை விட சிறப்பாக இன்றைக்கு நம்மை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய 10 புரத உணவுகளை பற்றி பார்க்கலாம். முதல் உணவு, புரதம்னாலே நமக்கு ஞாபகம் வருது, இது உளுந்து தாங்க. இன்னைக்கு தென்னிந்திய வகை உணவுகள் ஏன் சிறந்த உணவுங்கிற ஒரு ஆராய்ச்சி. ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம காலை உணவா என்ன சாப்பிட்றோம்? இட்லி தான் சாப்பிட்றோம், தோசை தான் சாப்பிட்றோம். அந்த இட்லிங்கிறது ஏன் இன்னைக்கு பெஸ்ட் ஃபுட்டுன்னு உலகெல்லாம் தலையில வச்சு கொண்டாடுறோம் தெரியுமா? தேவையான அளவு கார்போஹைட்ரேட், தேவையான அளவு புரோட்டீன், தேவையான அளவுக்கு கொழுப்பு, இது மூன்றும் கலந்த உணவு தான் இட்லி. அப்ப நம்ம சொல்லக்கூடிய உளுந்துன்னு சொல்லக்கூடியது தான் இன்றைக்கு த பெஸ்ட் ரிச் புரோட்டீன். நம்ம எல்லாரும் சாப்பிட வேண்டியது, சாப்பிடக்கூடியது. இன்றைக்கு அசைவ பிரியர்களாக இருந்தாலும் சைவ பிரியர்களாக இருந்தாலுமே இன்றைக்கு நல்லா தெரியும், இட்லி வேணான்னு சொல்லவங்க யாராவது நம்ம இருக்கோமா? இட்லிங்கிறது ஏதோ இன்றைக்கு சுலபமாக செய்யக்கூடிய உணவுன்னு நம்ம பார்க்குறோமே தவிர அது ஒரு புரோட்டீன் நிறைந்த உணவு அப்படிங்கிறத நம்ம யாரும் பார்க்கறது இல்லை. ஒரு காலத்துல இட்லி செய்யும் போதெல்லாம் எப்படி செய்வாங்க? ஒரு பகுதி அரிசி, அரை பகுதி பருப்பு, அல்லது இட்லி பருப்பு சம அளவில் போடுவது, அல்லது இந்த காஞ்சிபுரம் இட்லின்னு ஒன்று செய்வாங்க. அதுல பருப்புடைய அளவு கூடுதலாகவும் அரிசியுடைய அளவு குறைவாகவும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய உணவுல தேவையான அளவு உளுந்தை சேர்ப்பதே முதல் புரதத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது. இன்னைக்கு யாரெல்லாம் புரோட்டீன் நிறைய வேணும், பிள்ளைங்க எக்ஸசைஸ்க்கு பண்றாங்க, சார் டாக்டர் என்ன நிறைய உடற்பயிற்சி செய்ய சொல்லியிருக்காரு, அதனால ஆர்டிபிஷியல் புரோட்டீன் சொல்லக்கூடிய வே புரோட்டீன் வகை உணவுகளை சாப்பிட சொல்கிறார். ஆனா எனக்கு வே புரோட்டீன் சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு என்ன பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் நீங்க சொல்ல முடியும்னா, அதுக்கு பெஸ்டா நமக்கு உதவி செய்யறது எது? நிச்சயமாக இந்த உளுந்து தாங்க. இன்றைக்கு இட்லி தோசையே இன்றைக்கு சிறந்த அளவுக்கு நமக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். உளுந்து அப்படிங்கிறது இன்றைக்கு பெரிய அளவில் நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் புரதச்சத்து இருக்கக்கூடிய உணவு. இரண்டாவது இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பச்சை பயிர். இந்த பச்சை பயிரை போல இன்றைக்கு ஒரு உதாரணம் கூட நான் சொல்ல முடியும். இன்றைக்கு ஒரு 100 கிராம் கோழி இறைச்சி நாம் சாப்பிடும் போது நமக்கு 61 கிராம் புரதம் கிடைக்க முடியும் அப்படிங்கிறது ஆய்வறிக்கை. அதே போல 100 கிராம் நீங்க பச்சை பயிரை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 74 கிராம் அளவுக்கு புரதம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? அதனாலதான் இன்னைக்கு சொல்றேன், யாரெல்லாம் புரோட்டீன் தேவைன்னு நினைக்கிறீங்களோ பச்சை பயிறு சாப்பிடுங்க. பட் உடனே என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, சார் பச்சை பயிறு சாப்பிட்டா கேஸ் ஆகுது சார், எனக்கு அது சாப்பிட முடியல சார்ம்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரதம் இன்றைக்கு வாயுவை உருவாக்காத புரதம். நீங்க கொண்டக்கடலை, ராஜ்மா, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை எதை சாப்பிட்டாலும் வயிற்றில் உப்புசம் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஆனால் பச்சை பயிரை சாப்பிட்டால் வயிறு உப்புசமோ அல்லது வாய்வு தொந்தரவோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, முத்கோ புரீஷ ஜனானாம் சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் கான்ஸ்டிபேஷன் இருக்கு, உடல் பலவீனம் இருக்கு, அவங்க எல்லாருமே இன்றைக்கு பச்சை பயிரை விரும்பி சாப்பிட வேண்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவஷ்டம்பம் ஹி புரீஷஸ்யன்னு சொல்லுவோம். அதாவது மலம் அப்படிங்கிறது இன்றைக்கு உடல்ல இருந்து வெளியேற வேண்டிய கழிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அந்த மலமற்ற ஒரு நிலை ஏற்படும் போது ஒரு மனிதனால் நிற்க கூட முடியாது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு 3 நாள் மோஷன் போல நீங்க நல்லா நிக்கலாமா, நடக்கலாமா, எல்லாமே செய்யலாம். அதே ஒரு நாளைக்கு 8 முறை டயரி ஆகுது, உங்களால என்ன ஆகும்? எழுந்திருச்சு கூட உங்களால நிற்க முடியாது. அப்ப என்ன தேவை? ஒரு மனிதன் திடத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்றால், மூலாதார சக்கரத்தை பலப்படுத்த வேண்டுமானால் அதற்கு உதவி செய்யக்கூடிய மிக முக்கியமான உறுப்பு எது? உணவு எது? நிச்சயமாக
பச்சை பயிறு தான். அதனால யாரெல்லாம் வந்து நல்லா ஆக்டிவா இருக்கணும், ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், குறிப்பா ஆண்கள் ஆண்மைத்தன்மையோடு இருக்க வேண்டும், பெண்கள் பெண்மைத்தன்மையோடு இருக்க வேண்டும் நினைக்கிறீங்கன்னா நீங்க எல்லாருமே பச்சை பயிரை நிச்சயமாக உங்க உணவில் சேர்க்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்வாறு பச்சை பயிறு ஒரு மிகச்சிறந்த புரத சத்துக்கான அசைவத்திற்கு, குறிப்பாக கோழி இறைச்சிக்கு மிகப்பெரிய ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறதோ, அதே போல மூன்றாவது முட்டைக்கு மிகச்சிறந்த ஆல்டர்னேட்டிவ் எதுன்னு கேட்டீங்கன்னா பன்னீர். பொதுவாக பாலில் இருந்து பாலை திரித்து பதப்படுத்தி அழுத்தத்தை கொடுத்து எடுக்கக்கூடிய பன்னீர் உணவுகள் இன்றைக்கு தென்னிந்தியாவில் பிரபலமாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். ஒரு 40 வருடத்திற்கு முன்பு நான் பெங்களூர் போனேன். நாங்கெல்லாம் கொஞ்சம் கிராமத்துல இருந்து வந்தவங்க, எங்களுக்கெல்லாம் வந்து அதிகமான பிரயாணம் இருக்காது. ஒரு 40 வருடத்திற்கு முன்பு நான் பெங்களூர் போகும்போது, பெங்களூர்ல மெஜஸ்டிக்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் போய் நாங்க என்ன சாப்பிடலான்னு பார்த்தா, நம்ம வீட்டுல எல்லாம் சப்பாத்திலாம் அப்பெல்லாம் அதிகமா செய்ய மாட்டாங்க. அப்ப எனக்கு வந்து சப்பாத்தி மேல, ரொட்டி மேலலாம் ஒரு பிரியம் அதிகம். அப்ப நான் அவங்க கிட்ட ஃபுல்கா கேட்டேன். அப்ப என்ன, எனக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும். ஃபுல்கா கேட்டேன். சரின்னு ஃபுல்கா கொடுத்தாங்க. அந்த ஃபுல்கா கூட உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, அப்ப வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை எனக்கு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப புதுசு. அப்பெல்லாம் எனக்கு அந்த மாதிரி விஷயங்களை நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. அப்ப இந்த பன்னீர்னா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்ப அந்த பன்னீர் பட்டர் மசாலா அப்படிங்கிற உணவை சாப்பிடும்போது இன்றைக்கும் நான் சொல்றேன், அந்த சுவை நான் உங்ககிட்ட பேசும்போதே என்னுடைய நாவில் எச்சில் ஊறக்கூடிய அளவுக்கு அந்த சுவை இருந்ததை நான் பார்த்தேன். அந்த பன்னீர் பட்டர் மசாலான்னு சொல்லக்கூடிய அந்த உணவு, பன்னீர் ஒரு காலத்தில் தமிழகத்தில் மிக பிரபலமாக இல்லாமல் இருந்த பன்னீர் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு உணவாக மாறி இருக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு கோழி முட்டைக்கு இணையான சத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய, புரதத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவு எதுன்னு கேட்டீங்கன்னா பன்னீர் தான். சைவ பிரியர்களே நல்லா ஞாபகம் வச்சுங்க, டாக்டர் கிட்ட போறோம், நீங்க சாப்பிட்ற உணவுல புரதம் இல்லைன்னு டாக்டர் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா செகண்ட் தாட்ஸே வேணாங்க, நீங்க கவலைப்படவும் வேண்டாம். டெய்லி அல்லது வாரத்திற்கு ஒரு முறை 2 முறை பன்னீரை உங்க உணவில சாப்பிடுகின்ற அந்த ஒரு பழக்கத்தை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டாலே போதும், உங்க ஆரோக்கியத்துல அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். பன்னீர் இன்றைக்கு முட்டைக்கான மிகப்பெரிய ஆல்டர்னேட்டிவ். ஒரு வாரத்துல 2 முறை 3 முறை ஒரு 50 to 100 கிராம் வரை பன்னீரை உங்களால் சாப்பிட முடியும்னா அதை விட சிறந்த ஒரு சக்தியான உணவு, ஆரோக்கியமான உணவு என்ன இருக்க முடியும்? நம்மளே நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவோம், முட்டை சாப்பிட்டா கேஸ் ட்ரபிள் ஆகுது, வயிறு உப்புசம் ஆகுது, கான்ஸ்டிபேஷன் ஆகுதுன்னு ஃபேஸ் பண்ணுவோம் இல்லையா? நம்ம எல்லாருமே பன்னீரை உணவாக சாப்பிட ஆரம்பித்தோம்னா அவ்வளவு பெரிய மாற்றம் நம்ம உடம்பில் ஏற்படுவதை பார்க்க முடியும். எவ்வாறு கோழி இறைச்சிக்கு சிறந்த ஆல்டர்னேட்டிவாக பச்சை பயிறு இருக்கிறதோ, அதே போல முட்டைக்கு மிகச்சிறந்த ஆல்டர்னேட்டிவாக பன்னீரை நாம் பார்க்க முடியும். 4வது காளான். இந்த காளான் மஷ்ரூம்ஸை பொறுத்தவரையிலும் ஃபைபர் இருக்கு, இன்னும் நிறைய மினரல்ஸ் இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் கூட லியான்ஸ் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காளான் இன்றைக்கு உலகத்திலேயே மிக அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டு வியாபாரத்தில் சந்தைகளில் மிகப்பெரிய கிடைப்பதற்கு அரிய ஒரு காளானாக இருக்கக்கூடிய லியான்ஸ் மெனேன்னு சொல்லக்கூடிய அந்த காளான் இன்றைக்கு அதீத புரதச்சத்தோடு மசில் பில்டிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய புரதத்தை கொண்டிருக்கக்கூடியது அப்படிங்கிறது ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அப்ப யாரெல்லாம் எனக்கு மசில் பில்டிங்க்கு எனக்கு இறைச்சி தேவை, ஆடு இறைச்சி தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இன்றைக்கு சுலபமாக இந்த லியான்ஸ் மேன் சொல்லக்கூடிய காளான் வகையை உணவில் சேர்த்தாலோ, அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய வெள்ளை நிறமாக பட்டன் வடிவில் இருக்கக்கூடிய காளானை உணவில் சேர்த்தாலே போதும். ஏன்னா இன்னைக்கு நிறைய ஆண்களுக்கு கொலஸ்ட்ரால் நோய் வருது, இதய நோய் வருது. அப்ப டாக்டர் சொல்ற ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்ன? மட்டன் இனிமேல நீங்க சாப்பிடக்கூடாது. யூரிக் ஆசிட் உடம்புல அதிகமா இருக்கு சார், நீங்க ரெட் மீட்டை நிறுத்தினா தான் உங்களோட ஜாயிண்ட் பெயின்ஸை நான் தடுக்க முடியும், கிட்னியை காப்பாற்ற முடியும்னு சொல்லும் போது, ஆடு இறைச்சி பிடிக்காத மனிதன் இந்த உலகத்துல யாராவது இருக்க முடியுமா? அதை நிறுத்தணும்னு சொல்லும் போது வாழ்க்கையே ஏதோ இழந்து விட்டது போல நினைக்கக்கூடிய நிறைய ஆண்களை நான் பார்க்கிறேன். அவங்களுக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் எதுன்னு கேட்டா காளான் தான். அப்ப காளானை உணவில் நாம் சேர்க்கும் போது
குறிப்பாக லியான்ஸ் மனேன்னு சொல்லக்கூடிய வெண்மை நிறமாக எப்படி சிங்கத்துடைய பிடரி முடிகள் இருக்குமோ அதே போல் வளரக்கூடிய அந்த காளானை உணவில் சேர்க்கும் போது உங்களுக்கு ஆடு இறைச்சி சாப்பிடும் போது கிடைக்கக்கூடிய புரதச்சத்து இதுல கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆடு இறைச்சி என்னதான் உங்களுக்கு கொழுப்பு சார்ந்த சத்துக்களுக்காக சாப்பிடக்கூடியதாக, எலும்பு சார்ந்த சத்துக்களுக்காக சாப்பிடக்கூடியதாக இருந்தாலும் கூட இன்றைக்கு ஆடு இறைச்சியில் மிகப்பெரிய அளவு பலம் எதுனா புரதச்சத்துக்கள் தான். அந்த புரதச்சத்துக்களை அதிகப்படுத்துவதற்காக ஆடு இறைச்சியை நம்பி இருக்கக்கூடியவர்கள் ஆடு இறைச்சி இல்லாமல் ஆரோக்கியத்தோடு புரதச்சத்தை அதிகப்படுத்த காளானை உணவில் சேர்த்தாலே போதும். ஐந்தாவது ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு நம்ம உணவில் சேர்க்க வேண்டியது கருப்பு அல்லது வெள்ளை கொண்டை கடலை. அந்த காலத்துலலாம் நாங்கெல்லாம் கிராமங்கள்ல இருக்கும்போது இந்த எக்ஸசைஸ் பண்றது அப்படிங்கிறது சம்மர் ஹாலிடேஸ்ல எங்க எல்லாருக்கும் ஒரு ஹாபி. அப்பெல்லாம் பாருங்க டிவி கிடையாது, பெருசா எங்கேயும் வெளியூர் போக முடியாது. வீட்டில் இருக்கக்கூடிய நாங்க கசின்ஸ் ஒரு 5-6 பேர் இருப்போம். இன்னைக்கு 31ஆம் தேதி லீவு கிடைக்குது அப்படின்னா அடுத்த 1.5 மாதம் விடுமுறைனா என்ன பண்ணுவோம், அடுத்த நாள் காலையிலேயே 5:30 மணிக்கெல்லாம் எழுந்து எல்லாம் வீட்டு மாடிக்கு போய் உட்காந்து பெரிய அண்ணன் வந்து தண்டால் எடுப்பாங்க, சின்ன அண்ணன் வந்து பஸ்கி எடுப்பாங்க. எங்களை மாதிரி சின்ன சின்ன குழந்தைகள்லாம் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா தோப்பு கண்ணத்துல இருந்து எங்களுக்கு ஆரம்பிப்பாங்க. அப்ப எங்களோட பாட்டி கிட்ட முதல் நாள் இரவே என்னோட பெரிய அண்ணா என்ன சொல்லுவார்னா, நீங்க வந்து கொண்டை கடலையை ஊற வச்சு வேக வச்சு எங்களுக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்ல கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த கொண்டை கடலை அப்படிங்கிறது இன்றைக்கு ஜிம்முக்கு போகக்கூடிய, இன்றைக்கு உடல் எடை அதிகப்படுத்த, மசில் அதிகப்படுத்துவதற்காக இன்றைக்கு ஜிம்முக்கு போகக்கூடிய எல்லா இளைஞர்களும் இளம் பெண்களும் வெயிட் லாஸ் வேணும், சேம் டைம் என்னோட மசில் என்டியூரன்ஸ் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அனைவருமே இன்றைக்கு சைவத்தில் சுலபமாக பக்க விளைவு இல்லாமல் சாப்பிடக்கூடிய ஒரு பெரிய அருமருந்து எதுன்னு பாத்தீங்கன்னா வெள்ளை மற்றும் கருப்பு கொண்ட கடலை தான். பெரும்பாலும் கோவில்கள்ல நம்ம பார்க்கிறோம். நல்ல நாட்கள் வரும்போதெல்லாம் பிரசாதங்களாக கொண்டை கடலை கொடுக்கப்படுவதை பார்ப்போம். நம்ம யோசிப்போம், இது ஏன் கொண்டை கடலை கொடுக்கணும், இதுல என்ன தாற்பயம் இருக்குன்னு பார்த்தா, பெரும்பாலும் அந்த காலத்தில் விரதங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இருந்ததை பார்த்தோம். இன்னைக்கெல்லாம் வந்து தீபாவளி விரதம், சஷ்டி விரதம்லாம் வருது இல்லையா, 6 நாட்கள் உணவற்று தண்ணீர் அருந்தி பட்டினி கிடக்கக்கூடியதெல்லாம் வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை. ஆனா அந்த வேதனையும் நாம் எடுத்து இறைநிலையை அடைய, இறைவனை உணர, உடல்ல இருக்கக்கூடிய தீராத நோய்களும் கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற நோய்களும் தீர்வதற்கு நம்ம முயற்சி எடுக்கும் போது அந்த இடத்துல உடலுடைய பாதிப்பு அடையாமல் உடலுக்கு தேவையான புரதம் சார்ந்த ஆற்றல் நமக்கு கிடைப்பதற்கு தான் கோவில்கள்லாம் கருப்பு அல்லது வெள்ளை கொண்டை கடலையை உணவாக கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம், பிரசாதமாக கொடுக்கறத பார்க்கிறோம். இப்பெல்லாம் நிறைய கோயில்ல நான் பார்க்கிறேன், யாருமே இந்த கொண்டை கடலை எல்லாம் கொடுப்பது கிடையாது. எல்லாம் வந்து இனிப்புகளுக்கு மாறிட்டாங்க. ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் குறைந்து போகின்ற ஒரு இடமாகவே இன்றைக்கு கோவில்கள் மாறிவிட்டதை பார்த்து மனதில் மிகுந்த வருத்தம் எனக்கு உண்டு. ஆனா இன்றைக்கு அந்த கலாச்சாரத்தை திரும்பி கொண்டு வர வேண்டிய ஒரு கடமையும் நம்மிடத்தில் தான் இருக்கிறது. இன்னைக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தைகள் இன்றைக்கு உடற்பயிற்சி நிலையத்துக்கு போய்த்தான் ஆகணும், எடையை குறைக்கணும், முயற்சி பண்ணணும்னு போராடி கொண்டிருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய பயிற்சியாளர் சொல்லுவார், அம்மா நீங்க டெய்லி வந்து 200 கிராம் சிக்கன் சாப்பிடுங்க, டெய்லி 6 முட்டை சாப்பிடுங்கம்பாங்க. நம்ம யோசிப்போம், ஐயோ பரம்பரையா நம்ம சைவமாச்சே, நம்ம என்ன பண்றது? ஒண்ணு ஜிம்முக்கு போகாம இருக்க முடியாது, ஏன்னா உடம்பு ஆரோக்கியத்தை பார்க்கணும். ஆனா ஜிம்முக்கு போய் புரோட்டீன்ஸ் எடுக்காம இருந்தோம்னா நம்மளுடைய உடம்புல இருக்க எலும்புகள், தசைகள், தசை நார்கள்லாம் பலவீனமாகும். அப்ப நான் என்ன பண்றதுங்கிற குழப்பத்திற்கு மிகப்பெரிய தீர்வு கொண்டை கடலை, கருப்பு அல்லது வெள்ளை எது இருந்தாலுமே பரவாயில்லை. ஆனா ஒருவேளை அந்த கொண்டைக்கடலை சாப்பிட்டா கேஸ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா முதல்ல கொண்டைக்கடலைய 12 மணி நேரம் தண்ணீர்ல ஊறவைங்க. இப்ப நாளை காலையில நம்ம பிள்ளைக்கு கொடுக்க போறோம்னா இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கே அதை ஊற வச்சிடணும். நாளை காலையில 6 மணிக்கு அந்த தண்ணீரை எடுத்துட்டு வழக்கமா குக்கர்ல போடுற மாதிரி போடாம ஒரு திறந்த பாத்திரத்துல கொதிக்கிற தண்ணீர்ல போட்டு அரிசி மாதிரி வேக வைத்து உப்பிட்டு அதை வடித்து எடுத்து அந்த சுண்டலை பிள்ளைங்களுக்கு ஏற்றாற் போல கொஞ்சம் தாளித்தோ தாளிக்காமலோ நீங்க கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும், அவர்களுக்கு தேவையான இயற்கையான புரோட்டீன் கிடைக்கும். ஒருவேளை கேஸ் ட்ரபிள் இதை சாப்பிடும்போது வருது, வயிறு உப்புசம் ஆகுது, கான்ஸ்டிபேஷன் ஆகுதுன்னு சொன்னாங்கன்னா அந்த கொண்டைக்கடலையிலேயே ஒரு 1/2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்து நீங்க கொதிக்க வச்சு அதை கொடுக்கணும். அப்ப என்ன ஆகும், வயிற்றில் இருக்கக்கூடிய வாதம் குறைந்து போகும், உடலில் இருக்கக்கூடிய வாத முறிவு ஏற்படும்.
அப்ப அவ்வளவு அழகாக உடல் ஆரோக்கியம் அடைவதை பார்க்க முடியும். ஸோ கொண்டை கடலை கருப்பு அல்லது வெள்ளை ஏதாக இருந்தாலுமே மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம். 6வது மிகச்சிறந்த உணவு கொள்ளுங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம கலாச்சாரத்துல இருந்து மறந்து போன ஆனா சூப்பர் ஃபுட்டுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது கொள்ளுதான். கொள்ளு ரசம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய உணவு. எங்க வீடுகள்லாம் நாங்க பார்த்துருக்கோம். வாரத்துல ஒரு நாள் நிச்சயமா சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சாப்பாடே லஞ்ச் என்ன இருக்கும்னா எலுமிச்சை சாதம் இல்லைன்னா புளி சாதம், கொஞ்சம் தயிர் சாதம் இருக்கும், கூட வந்து ஏதேனும் காய்கறி இருக்கும், ஒரு கிழங்கு வகை வாழைக்காயோ அல்லது உருளைக்கிழங்கோ நிச்சயமா வறுவலா இருக்கும். இதெல்லாம் சாப்பிடும்போது ஜீரணம் ஆகணுங்கிறதுக்காக வெள்ளைச்சோறும் கொள்ளு ரசமும் கடைசி உணவாக வச்சிருப்பாங்க. ஏன்னா எலுமிச்சை சாறும் கலந்த உணவு, தயிர் சாதமும் கலந்த உணவு, வாழைக்காய் வாத உணவு, உருளைக்கிழங்கு வாத உணவு. அப்ப இதை குறைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? கொள்ளு ரசம் இருக்கும். நாங்கெல்லாம் வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்ணுவோம்னா அந்த வாழைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் சிறு பிள்ளையிலிருந்து ஏதோ இறைவன் அருள் எனக்கு அதிகமா பிடிக்கவே பிடிக்காது, ஓரம் கட்டிடுவேன். எனக்கு அந்த தயிர் மேல பெரிய விருப்பம் இல்லை, மோர் மேல் எனக்கு விருப்பம் உண்டு, அதனால அதையே நான் சாப்பிட மாட்டேன். அப்ப எலுமிச்சை சோறு அல்லது புளிசோரோடு கொஞ்சம் வெள்ளை அரிசியுடைய கொள்ளு ரசத்தை வைத்து சாப்பிடும்போது அப்பா, அந்த சனிக்கிழமை பள்ளிக்கூடம் விடுமுறை, காலையில நல்ல ஒரு டியூஷன் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நல்லா வீட்டுல ஆட வேண்டிய ஆட்டம் எல்லாம் நாங்க 4 பேர் கசின்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு உட்காந்து அந்த கொள்ளு ரசத்தை அப்படி சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு சினிமால ஒருத்தர் சொல்லுவாரு, இளந்தாரி பிள்ளைனா வந்து அந்த கோழியை வந்து இடிச்சு வேக வச்சு அந்த நல்லெண்ணெயோட சாப்பிட்டு தூங்கி எழுந்தோம்னா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு எப்படி பலமா இருக்கும்னு சொல்லுவார்ல. அந்த இளந்தாரி பிள்ளைன்னு அந்த வார்த்தை வந்து சோசியல் மீடியால பிரபலமாச்சு பாருங்க. அந்த இளந்தாரி பிள்ளை போல நீங்க சைவத்தை சாப்பிட்டே ஃபீல் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடியது தான் கொள்ளு. வீட்டுல சொல்லி அம்மா கிட்ட சனிக்கிழமை நல்லா உடம்பெல்லாம் விளக்கெண்ணெய் தேய்ச்சி தலைக்கு நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிச்சு அதுக்கப்புறம் உணவோடு இந்த கொள்ளு ரசத்தை தேவைன்னா கொள்ளையும் சேர்த்தே சாப்பிடலாம், சாப்பிடுங்க. அவ்வளவு ஆற்றல் உடம்புல வர்றதை பார்க்க முடியும். உடம்புல அந்த கதகதப்பு ஏற்படுவதையும் உடம்புல ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு சக்திகள் ஏற்படுவதையும் நம்ம பார்க்க முடியும். என்னுடைய துணைவியாரோட ரொம்ப ஃபேவரட் குழம்புகள்ல ஒன்று கொள்ளு குழம்பு. அதனால எங்க வீட்டுல வாரத்துல ஒரு நாள் நிச்சயமா கொள்ளு குழம்பு இருக்கும். எதற்காக சொல்றேன்னா கலாச்சாரமாக புரதம் சைவத்தில் இருந்த ஒரு நிலை இன்றைக்கு மாறி போனதுனாலதான் நோய்கள் அதிகமாகிறத பார்க்கிறோம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீட்டுல பெண்கள் குறைந்தது 2 பேர் 3 பேர் 4 பேர் கூட இருக்காங்க. அப்ப அந்த பெண்களுக்கு கர்ப்பை சார்ந்த நோய்கள் ஏற்படுவதற்கான காரணமாக சொல்லக்கூடிய எல்லா விதமான ஹார்மோன் மாற்றங்களையும் மாற்றக்கூடிய சுலபமான உணவு எதுன்னு கேட்டீங்கன்னா கொள்ளுதான். அப்ப கொள்ளை நீங்க வந்து ரெகுலரா சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க போதும். அப்ப என்ன ஆகும்? அந்த ஹார்மோன் மாற்றங்கள் சரியாகும் போது மாதவிலக்கு கோளாறு வராது, உடல் எடை இருக்காது, தைராய்டு ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும், உடம்பு எலும்புகள் கிடைக்கும், எல்லாத்துக்கும் மேல இட்ஸ் a wonderful protein. அப்ப என்ன ஆகும்? உங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியம் அடைகிறத பார்க்க முடியும். 7வது நிலக்கடலை. வயாகரா மாத்திரையெல்லாம் எங்களுக்கு எதுக்குன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தமிழனுக்கு ஆண்மையை விதைத்து கொடுத்த மிகப்பெரிய ஒரு உணவு எதுன்னா வேர்க்கடலை தான். துரதிருஷ்டவசமாக இந்த வேர்க்கடலைய ஃப்ரைடு வேர்க்கடலையா என்னைக்கு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோமோ அன்னைக்குதான் நமக்கு நோய் ஏற்பட ஆரம்பிச்சு. இன்றைக்கும் நான் சொல்றேன், நீங்க வந்து கொஞ்சம் பெங்களூர்ல சில இடங்கள்ல, ஏன் மைசூர்ல சில இடங்கள்லாம் போனீங்கன்னா நல்ல சைவ ஹோட்டல்ல சட்னியே வேர்க்கடலை சட்னி தான் இருக்கும். நம்மள மாதிரி பொட்டுக்கடலை சட்னி இருக்காது. அவ்வளவு சுவையான வேர்க்கடலை சட்னி இருக்கும். நான் மைசூர்ல ஒரு ஹோட்டல்ல அக்ஷயம் சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டல் சாப்பிட்டேன். அந்த சட்னி நான் சாப்பிட்டே இப்ப 17 வருஷம் ஆச்சு, இன்னும் கூட என்னோட நினைவுல இருக்கு. என்ன காரணம்னா அதை சாப்பிடும்போது சுவையா இருந்தது, நல்லா சாப்பிட்டேன். அப்புறம் அவங்க போய் கேட்டேன், இது என்னங்க இவ்வளவு சுவையா இருக்கு அப்படின்னும் போது, சார் நம்ம ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டியே வேர்க்கடலை சட்னி தான் சார் அப்படின்னாங்க. அதிசயமாக இருந்தது. வேர்க்கடலையை இன்றும் கமர்ஷியலா சட்னியா கொடுக்க முடியுதா அப்படின்னு. ஆனா நம்மெல்லாம் வந்து வேர்க்கடலையை சாப்பிட்டாலே அதுல கிடைக்கக்கூடிய புரதம் கோழி இறைச்சி சாப்பிடுகின்ற புரதத்தை விட கூடுதலானதுங்கிறது நம்ம யாருக்கும் தெரியறது கிடையாது. ஒரு 50 கிராம் வேர்க்கடலை எடுங்க, தண்ணியில ராத்திரியே ஊற வைங்க, காலையில நல்லா வேக வைங்க, வடித்து எடுக்கக்கூடிய இந்த வேர்க்கடலையே நீங்க ஒரு 75 கிராம் 100 கிராம் சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கு புரதத்துடைய குறைபாடே வராது. பொதுவா இந்த புரதத்துடைய குறைபாடுன்னு வரும்போது ஒரு மனிதனுடைய உடல் எடை 1 கிலோ அப்படின்னா அதுக்கு 2 கிராம் புரதம் தேவை. நீங்க 50 கிலோ இருக்கீங்கன்னா 100 கிராம் புரதம் தேவை. அப்ப 100 கிராம் புரதத்தை எவ்வாறு சுலபமாக எனக்கு பிடித்த உணவோடு நான் கொண்டு வர முடியும் அப்படின்னா வேக வைத்த வேர்க்கடலை அதற்கான சிறந்த உணவு. ஸோ வேர்க்கடலையை நீங்க பிள்ளைங்களுக்கு டெய்லி ஒரு 50 கிராம்
வறுத்த பொரித்த வேர்க்கடலையாக இல்லாமல் பச்சை வேர்க்கடலையை வேக வைத்த வேர்க்கடலையாக உங்களால கொடுக்க முடியும்னா அதை விட சிறப்பு என்ன இருக்கு? அதனால சைவத்தில் 7வது மிகச்சிறந்த சைவ உணவு, தினசரி உணவில் நாம் சேர்க்க வேண்டியது வேர்க்கடலை. இது எல்லாம் போலவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சமையலறையில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு இன்றைக்கு உணவாக மறந்து போன மற்றும் ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு உப்பு கடலைன்னு ஒன்று சொல்லுவோம். அந்த காலத்துல நாங்க பிரயாணங்கள் போகும்போது, இப்போ திருவள்ளூர்ல நாங்க கிளம்புறோம்னா எங்க சென்னைக்கு வருவோம், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அப்பெல்லாம் பஸ்ஸு சின்ன வழிப்பாதையில தான் வருவோம், சில நேரங்களில் கார்களில் வருவோம், சின்ன வழிப்பாதையில வருவோம். அப்போ எதை கொண்டு அதை நாங்கள் பயன்படுத்துவோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த வர வழியில் பசிக்குமே, இப்போ என்ன சாப்பிட்றது பிள்ளைங்களுக்கு? உப்பு கடலை தான். எல்லாருக்கும் உப்பு கடலை அந்த காலத்துலலாம் வந்து பொட்டலம்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன பேப்பரில் ஒரு 50 கிராம் உப்பு கடலை போட்டு கட்டி கொடுப்பாங்க. அந்த உப்பு கடலையை நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான புரதம் கிடைக்கும். இன்னைக்கு குழந்தைங்க மாலையில பள்ளிக்கூடம் விட்டு வராங்க, சிப்ஸ் கொடுக்குறோம், வீல் சிப்ஸ் கொடுக்குறோம், ஆனியன் ரிங்ஸ் கொடுக்குறோம், என்னென்னமோ வகையில பேர் சொல்லி ஆயில் ஃப்ரைடு ஃபுட்டை கொடுக்குறோம். எல்லாமே குழந்தைங்களுக்கு கெடுதி, நம்ம யாரும் அதை கவனிக்கிறது இல்லை. அந்த குழந்தைகளுக்கு மாலை நேரங்கள்ல புரதத்தோடு சேர்த்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு விஷயமாக எதை கொடுக்கலாம்? உப்பு கடலை கொடுக்கலாம். ஒரு 50 கிராம் உப்பு கடலை, ஒரு 50 கிராம் பட்டாணி, இன்றைக்கு இதெல்லாமே நமக்கு சுலபமாக கிடைக்கக்கூடியது தான். உப்பு கடலை 50 கிராமோ, பட்டாணி 50 கிராமோ, அல்லது பொட்டுக்கடலை 50 கிராமோ நீங்க கொடுக்கும்போது அவ்வளவு அழகான ஆற்றல் கிடைக்கிறத பார்க்க முடியும். உடலுக்கு நல்லது, புரத குறைபாடு கிடையாது. நான் வெஜிடேரியன் விட வெஜிடேரியன்ல ரிச் புரோட்டீன் இருக்கும்போது நல்ல பலன் கிடைக்கிறத பார்க்க முடியும். 9வது ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு நம்ம எல்லாம் மறந்து போன மற்றும் ஒரு உணவு எது? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். டோஃபுன்னு சொல்லுவோம். பொதுவாக அந்த டோஃபு அப்படின்னு வரும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, சார் டோஃபு வந்து சைனீஸ்ல தானே சார் இருக்கு, நம்ம இதில் எப்படி சார் இருக்கு? டோஃபுலாம் எப்படி சார் நம்ம வெஜிடேரியனா கிளைம் பண்ண முடியும்? சோயாவிலிருந்து கிடைக்கக்கூடியது. சோயா பீன்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கு கலாச்சாரமாக இருந்து வந்திருக்கிறது. அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? சரபேந்திர பாகசாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அதாவது சரபோஜி மன்னர் தஞ்சையை ஆண்டபோது விதவிதமான கலாச்சார உணவுகளை கொண்டு வந்து அந்த கலாச்சார உணவுகளை எவ்வாறு சமைக்க வேண்டும் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதி அந்த புத்தகங்களுக்கு விநியோகம் செய்தாராம். எதுக்குன்னா, நான் வந்து அரசன், நான் சாப்பிட்ற உணவு என்ன, அந்த உணவு செய்வதற்கான வழிமுறைகள் என்னங்கிறத நான் மட்டும் அனுபவிச்சா எப்படி, இதை வந்து பின்னால் வரக்கூடிய தலைமுறைகளும் ஏன் இன்றைக்கு மக்களும் கூட புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலேயே த ஆயுர்வேதா குக் புக்குன்னு சொல்ற மாதிரி விதவிதமான உணவுகள். இதுல பியூட்டி என்ன தெரியுமா? சைவத்தை பற்றி அவ்வளவு டோஃபு எப்படி செய்யணுங்கிறத 500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்காங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு டோஃபுங்கிறத இப்ப நம்ம இன்டர்நெட் வந்த பிறகுதான் பார்க்கிறோம். சோயாவிலிருந்து எவ்வாறு டோஃபு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அவ்வளவு அழகா இருக்கிறத பார்க்கிறோம். இந்த டோஃபுன்னு சொல்லக்கூடிய சோயா பீன்ல இருந்து கிடைக்கக்கூடிய சக்தி மற்றும் ஒரு சக்தியாக நம்ம பார்க்கிறோம். கடைசியாக 10வது, இன்றைக்கு ரொம்ப பெருசா நமக்கு உதவி செய்யறது எதுனா ராஜ்மா, காராமணின்னு சொல்லுவோம். தமிழனுடைய மிகச்சிறந்த உணவுகள்ல ஒன்றாக இருந்தது. மறந்து போன, அந்த மறந்து போனதுனாலேயே மூட்டு கை கால் வலியோடு போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஃபிட்னஸ் இல்லாத தமிழனாக நம்ம மாறி போனது என்னன்னா காராமணி மறந்ததுனாலதான். எங்க வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இந்த காராமணி குழம்பு, அதே போல நிச்சயமா வெள்ளிக்கிழமை மதிய உணவாக என்ன இருக்கும்னா மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் போட்ட குழம்பு இருக்கிறத பார்க்க முடியும். அதுவும் அந்த ஆடி மாசம் வந்ததுன்னா அந்த மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் கீரை தண்டு போட்ட குழம்பு, அது கூட முருங்கை கீரையும் கூழும் இருக்கும். இது இல்லாத வெள்ளிக்கிழமையே இருக்காது. இதெல்லாம் கலாச்சாரமாக இருந்த உணவு. இன்றைக்கு இந்த உணவு முறைகள் நமக்கு இருந்ததுன்னா நம்ம எதுக்கு புரோட்டீன் ட்ரிங்க்ஸை சாப்பிடணும், புரோட்டீன் பவுடர்ஸை தேடணும்? அவசியமே கிடையாது. அப்ப அந்த காராமணிங்கிறது ஒரு மிகச்சிறந்த உணவு. நான் பெங்களூர் போகும்போது சைவமா இருக்கிறதுனால நிறைய இடங்கள்ல எனக்கு பிரச்சனை வரும். எனக்கு அரிசி உணவு ரொம்ப பிடிக்கும், ஆனா அது கூட சைவமா இருக்கக்கூடிய உணவுகள்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய சுவை வந்து ஒரு இனிப்பு கலந்த சுவையா இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்பதான் என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் எனக்கு சொன்னாரு, நீங்க ஏன் காராமணி சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அப்ப நான் கேட்டேன், பெங்களூர்ல காராமணி கிடைக்குமான்னு கேட்கும்போது அவர் சொன்னார், என்ன சார் சொல்றீங்க, ராஜ்மா சாவல் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ்நாட்டில இருந்து நீங்க வெளியில போனீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகால இருந்து மொத்த இந்தியா, டெல்லியில கூட உங்களுக்கு ராஜ்மா சாவல் கிடைக்கும் அப்படின்னாரு. அவர் சொன்ன பிறகு இப்பெல்லாம் நான் பெங்களூர் போறேன்னா பெங்களூர்ல இருக்க அந்த ஜிஆர்டி ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணுவேன்.
அந்த செஃப்புக்கே தெரியும். நான் வந்தேன்னு சொன்னாலே உடனே என்ன பண்ணுவார்னா, அழகா ஒயிட் ரைஸ், ராஜ்மா சாவல், நல்ல ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், இது மட்டும்தான் என்னோட ரூமுக்கு ஃபுட்டாவே வரும். எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, இந்த ராஜ்மா சாவல் அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பான உணவு. அரிசி தேவையான அளவு கொடுக்கிறது. இன்றைக்கு ஒரு ஆடு இறைச்சியை நான் சாப்பிடணும், அல்லது எனக்கு வந்து ஒரு கோழி இறைச்சி தேவை, அல்லது முட்டை தேவை, அல்லது இறால் தேவை, அல்லது நண்டு தேவைங்கிற தேடலை குறைத்து நல்லா சாப்பிட்டேன், திருப்தியா சாப்பிட்டேன், சுவையா சாப்பிட்டேன், ஆரோக்கியமா சாப்பிட்டேன் அப்படின்ற அந்த 4 விஷயத்தையும் கவர் பண்ணக்கூடியது எதுன்னா இந்த காராமணி தான். ராஜ்மான்னு இன்றைக்கு பேர்ல நம்ம கூப்பிடுறோம் இல்லையா? அதுவும் என்னுடைய மனைவி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சில நேரங்களில் நான் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆச்சுன்னா எனக்கு அந்த ஐடிசியில இருந்து ஒரு உணவு வாங்குவாங்க. அவங்க வீட்டுக்கே சப்ளை பண்ண ஸ்விக்கியில போட்டு வாங்கி கொடுப்பாங்க. என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்மாவும் அது கூட 2 சப்பாத்தியும் தான் இருக்கும். அவ்வளவு சுவையானது. அதுல கொஞ்சம் வெண்ணெயை போட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான நார்ச்சத்து, உங்களுக்கு தேவையான புரதச்சத்து, உங்களுக்கு தேவையான கொழுப்பு சத்து 3மே கிடைத்து விடுவதை பார்க்கலாம். அப்ப பாருங்களேன், நமக்கு வந்து சாதாரண பன்னீர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு ராஜ்மா வரையிலும் 10 சைவ உணவுங்க. அப்புறம் எதுக்கு சார் நமக்கு அசைவ உணவு? நான் அசைவத்திற்கு எதிரி கிடையாது. முதல்ல நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஆனா அசைவம் சாப்பிடுகின்ற உணவுகள் இன்றைக்கு உடல்ல ஏற்படுத்துகின்ற பாதிப்புகள், அளவுக்கு அதிகமாக அசைவம் சாப்பிடுகின்ற கலாச்சார மாறுதல்கள் இன்றைக்கு நம்மை பாடாய்படுத்துறத பார்க்கிறோம். வாரம் ஒரு நாள் திருப்தியா அசைவம் சாப்பிடுங்க. காலை உணவுக்கோ அல்லது மதிய உணவுக்கோ சாப்பிடுங்க. ஆனா வாரத்தில் மீதி இருக்கக்கூடிய 6 நாட்களும் சைவ புரத உணவுகளை நான் சொன்ன லிஸ்ட்ல இருந்து சூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. நீங்களே ஒரு டெஸ்ட் பண்ணுங்களேன். இன்னைக்கு நம்ம வாரத்தை 4 நாள் நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு ஃபேமிலியா இருக்கும். நான்வெஜ்ஜை கட் பண்ணணும். ஆனா அதுக்கேற்ற மாதிரி குழந்தைங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்க முடியல. என்ன பண்ணலாம்? நான் சொன்ன 10 உணவுகள்ல இருந்து செலக்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு மாசத்துக்கு எந்த நான் வெஜிடேரியனும் இல்லாம எடுத்துருங்க. தை மாசம் ஆரம்பிக்க போது இந்த மாசத்துல நிறைய நான்வெஜ் சாப்பிட்ற பிரியர்கள்லாம் இருப்பீங்க. ஸ்டில் இந்த ஒரு மாசத்துக்கு எல்லா நான் வெஜிடேரியனையும் கட் பண்ணி வெஜிடேரியன் புரோட்டீன் உணவுகளை கொண்டு வாங்க. 10 உணவுகள் நான் சொல்லியிருக்கேன். 10 எல்லாமே சுலபமா கிடைக்கிறது தான், எடுத்துட்டு வாங்க. ஒரு மாசம் இதை ஃபாலோ பண்ண பிறகு உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், உங்களோட யூரிக் ஆசிட் லெவல்ஸ், உங்க பிளட்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் லெவல்ஸ், உங்களோட மசில் என்டியூரன்ஸ், உங்களோட தொப்பை, உங்களோட தை பகுதி, குறிப்பா பெண்களுக்கு தைராய்டுக்கு பிறகு வரக்கூடிய இந்த 2 கைகள்ல வீங்கி இருக்கக்கூடிய அந்த நிலை, இதெல்லாம் எப்படி மாறி இருக்குன்னு 30 நாள் இதை ஃபாலோ பண்ணிட்டு 31வது நாள் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. நான் திரும்பவும் சொல்றேன், அசைவ உணவு கெட்டது கிடையாது. அசைவ உணவும் மனிதனுக்கு தேவை. ஆனால் அதீத அசைவ உணவு சாப்பிடுகின்ற கலாச்சாரத்திற்கு நம்ம போன பிறகுதான் எங்கொழுதோ எப்பொழுதோக்கோ ஒருவருக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய புற்றுநோய் இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு வருவதை நான் பார்க்கிறேன். இதய பாதிப்பு நிறைய பேருக்கு வரதை பார்க்கிறேன். மனிதன் எவ்வாறு முன்னேறி கொண்டே போகும்போது நிறைய நோய்களை சந்திக்கிறானோ, இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கோழி, ஆடு, மாடு அனைத்துக்குமே அந்த நோய் வரதை நம்ம பார்க்கிறோம். ஒரு காலத்துல மனிதன் நல்ல இயற்கையாக இருக்கும்போது 40 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட கோழி இறைச்சியுடைய சுவை இன்று நீங்க சாப்பிட்ற கோழி இறைச்சியில இருக்கான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 40 வருடத்திற்கு முன்பு சாப்பிட்ட மீனுடைய சுவை இன்றைக்கு இருக்கா? கிடையாது. எல்லாமே மாறுது. அப்ப நமக்கு நோய்கள் அதிகமாவது போல அவற்றுக்கும் நோய்கள் அதிகமாகும் போது அந்த உணவை நாம் சாப்பிடும்போது எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியுங்கிற ஒரு கேள்வியை நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த 10 சைவ புரத உணவுகளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக விருப்பத்தோடு கொண்டு வாங்க. 30 நாள் இதை ஃபாலோ பண்ணுங்க. 31வது நாள் இந்த சைவத்திற்கு நீங்கள் மாறிய பிறகு, சைவ புரத உணவுகள் உங்களுடைய அசைவ புரத உணவுகளை நீங்கள் உணவிலிருந்து எடுத்த பிறகு உங்க ஆரோக்கியம் எப்படி மேம்பட்டு இருக்கிறதுன்னு என்னோடு பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்க. நிறைய வெஜிடேரியன்ஸ் இந்த வீடியோ பார்ப்பீங்க. நிறைய வெஜிடேரியன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இன்றைக்கு அசைவர்களாக மாறக்கூடிய ஒரு சாபம் இன்னைக்கு இருக்கிறதையும் பார்க்கிறோம். அந்த குழந்தைகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம கம்யூனிட்டியில இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எப்படி சைவ புரோட்டீனை கொண்டு ஒரு ஆரோக்கிய வாழ்க்கை வாழ முடியுங்கிற இந்த விஷயத்த ஒரு சமூக புரட்சியாக சோசியல் மீடியால உங்களோட ஷேரிங் மூலமா கொண்டு வர முடியுமான்னு பாருங்க. இந்த வீடியோ சார்ந்த கேள்விகள், சந்தேகங்கள் ஏதாவது இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல என்கிட்ட கேளுங்க. அதற்கான பதில் எழுதுவதற்கோ அல்லது அதற்கு போன்ற மற்றும் ஒரு வீடியோ எடுப்பதற்கோ நான் முயற்சி செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.